இப்போ ஜேபி டவுனுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சைனீஸ் ஹெரிட்டேஜ் மியூசியமுக்கு போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் சைனீஸ் ஏன்ஷியன்ட் டெம்பிள் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. இதாங்க சைனீஸ் ஹெரிட்டேஜ் மியூசியம். ஆனால் இது டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்படியே நடந்து வேறு என்னென்ன பார்க்க முடியுமோ பார்ப்போம். நம்ம ஜோஹர் பாரு சிட்டி சென்டரில் இருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து இங்கே 30 மினிட்ஸ் தான் வரும் காடியில் வந்தீங்கன்னா. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கனாலும் 30 மினிட்ஸ் தான் ஆகும். மெயின்டெனன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இங்கே போக முடியாது இன்றைக்கி. ஸோ நம்ம வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம். டன் ஹியாக் நீ ஹெரிட்டேஜ் வாக். இது சைனீஸோட ஹெரிட்டேஜ் வாக். இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸோட ஸ்பெஷல் லைட்டு, பில்டிங் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம். அப்படியே இதுதான் சைனீஸோட லென்டன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சோப்பு சோப்பா. चाइनीज बिल्डिंग है, बहुत पुरानी. சிங்கப்பூர் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், அதாவது லெஸ் தேன் 2 கிலோமீட்டர். மலேசியா இமிகிரேஷன்லேருந்து சிங்கப்பூர் இமிகிரேஷன் வரைக்கும். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா 2 ஹவர்ஸ் ஆயிரும். வீக்கெண்ட்ஸ்னாக்கா ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே, சண்டே எல்லாம். இதெல்லாம் பழைய பில்டிங்கு, பிரிட்டிஷ் டைம் கட்டின பில்டிங்கு. மேரி ப்ரௌன் இதுதான் கேஎஃப்சி மாதிரி. ஸோ இது வந்து ரெட் கலர்லேயும் சைனீஸ் கான்செப்டில் உள்ள பில்டிங்லேயே சைனீஸ் கல்ச்சரில் உள்ள மாதிரியே கட்டியிருக்காங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும். பில்டிங் ரெட் கலரு. இதான் முன்ன பழைய சைனீஸ் ஹெரிட்டேஜ் மியூசியம். இப்போ அங்கிட்டு மாற்றிட்டாங்க, அது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் கம்ப்ளீட் ஆனது தான் பார்க்க முடியும். இதெல்லாம் பழைய பில்டிங்கு, ஆனால் திருப்பி ரெனோவேட் பண்ணி ஆனால் புதுசாக ஆக்கியிருக்காங்க. புது கடையாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதான் பழைய சைனீஸ் பேக்கரி. இது சின்ஸ் 1919 போட்டிருக்கு. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. வீக்கெண்ட்ஸில் இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். க்யூவில் நிற்பாங்க ஃபாரினர்ஸ்லாம் கேக் வாங்கிறதுக்கு. பனானா கேக். இதுதான் ஜேபி சிட்டி சென்டர். இந்த பில்டிங்லாம் ஜேபி டவுனில் உள்ளது, சிட்டியில் உள்ளது. நீங்கள் பாருங்கள். ஓகே, சைனீஸ் ஹெரிட்டேஜ் வாக்கு முடிஞ்சுது. இப்போ நம்ம நேராக சைனீஸ் ஹெரிட்டேஜ் ஏன்ஷியன்ட் டெம்பிளுக்கு போவோம். 19th சென்ச்சுரியில் கட்டுறது.
Quảng Nam. Và sang trên, lọc đầu trên, vào đây. ஜேபி டவுனில் உள்ள பழைய சைனீஸ் டெம்பிள். இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் கட்டினது. நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். இந்த செவுத்தில் உள்ள வேடிங்க பார்த்திங்கன்னா, அந்த செவுத்தில் உள்ள வேடிங்க கொஞ்சம் அலைஞ்சிருச்சு. இது 19ஆம் நூற்றாண்டில் கட்டின இதான் ப்ரூஃப். ஓகே, உள்ளுக்கு போகும்போது இங்கே ஷூ கழட்டிட்டு தான் போகணும். இப்போ நம்ம போய் இங்கேயே வெளியே ஷூ கழட்டிடுவோம். கழட்டி ஓரமாக வச்சுட்டு போவோம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே 5 கடவுள் இருக்காங்க. இது சைனீஸோட 7 எத்னிக்ஸும் ஒன்றா இங்கே சேர்த்து வச்சு இங்கே சாமி கும்பிட்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் 19th century. இங்கே ஒருத்தவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் முட்டி போட்டு எல்லாரும் சாமி கும்பிடணும். ஊதுபத்தி ஏற்றலாம், ஊதுபத்தி ஏற்றலாம். இதெல்லாம் சும்மா முட்டி போட்டு அப்படியே சாமி கும்பிட வேண்டியதான். இல்லை மேலே உள்ள போர்டு கூட 19th centuries வச்ச போர்டு இன்னும் அப்படியே இருக்குது. சைனீஸ் நியூ இயர் அப்போ இங்கே தான் சிங்கே இங்கேருந்து தான் செய்வாங்க. சிங்கேக்கு மட்டும் 3 லட்சம் பேர் இங்கே வந்து சிங்கே பார்க்கறதுக்கு ஊர்வலம் போகிறதுக்கு வருவாங்க. இதுக்கு பேர் தான் மென்ட்ரைன் ஆரஞ்ச். இது அவங்களுக்கு குட் லக் சிம்பிள், இந்த மென்ட்ரைன் ஆரஞ்சு பழம்.
டொனேட் பண்ணுறதுனா இங்கே டொனேஷன் பண்ணலாம். இங்கே டொனேஷன் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் என்னாச்சும் நீங்கள் வாங்கி சாமி கும்பிடணுன்னா இங்கே அவங்க ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அந்த ஹங்பாவில் வச்சுட்டு டொனேஷன் பாக்ஸுக்குள்ளே போட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். அவ்வளோ பெரிய கோயில் இல்லை, ரொம்ப சின்ன கோயில் தான். ஓகே, அவ்வளோதான். வெளியே வந்துடுவோம். வெளியே இந்த பிரதேசமாக பார்த்துருங்க. என்ன ஊர்ரா டேய்? டேய் என்ன ஊர்ரா? அது இதரா अच्छा டேய் அது புடிச்சு படுத்துறா டேய். मारेंगे टेंपल वाले. ஓகே, சைனீஸ் ஹெரிட்டேஜ் வாக்கு போயாச்சு. சைனீஸ் ஹெரிட்டேஜ் டெம்பிள் பார்த்தாச்சு. இப்போ பழைய காலத்து கோபித்தியாம் பார்ப்போம். கோபித்தியாம்னா காஃபி ஷாப். இப்படியே நடந்து போனால் அங்கே முன்னுக்கு இருக்குது. அதில் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு ப்ரெட் பன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி கண்டினியூ பண்ணுவோம். என் பையனுக்கு இங்கே கப் கேக் வேணும்னு அறம் முடிச்சிருக்கான். ஸோ இங்கே டார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. Original cheese. Kaya panas. Kaya panas juga. Very nice, ah. Chocolate. Chocolate, do you have chocolate? Chocolate? One, ah. One for this boy. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா டார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சைனீஸ் டார்ட்ஸு, சைனீஸ் பன்ஸு. நீங்கள் எதுவெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். நிறையா அப்படியே இருக்குது. जल्दी नहीं है, चॉकलेट में खा के देखो. இதுதான் சைனீஸ் கோபிட்டியாம். இங்கே பாருங்கள், இது பழமையான கடை. அப்போ உள்ள கோபிட்டியாம்லாம் இப்படி தான் இருக்கும். இங்கே இன்னும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சத்தில் பண்ணு இல்லை, டோஸ்ட் ப்ரெட்டும் மைலோ காஃபி டீலாம் வாங்கியிருக்கேன். நம்ம பார்ப்போம் வந்ததுக்கப்புறம். கப்பு எல்லாம் டீ காஃபி மைலோ எதாக இருந்தாலும் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் கப்பு, பழைய கப்பு. இதுதான் கிடைக்கும் எல்லாமே. பார்த்தீங்கன்னா மேலே உடஞ்சிருக்கு. இதே எத்தனை வருஷமாக பாய்க்கிறாங்கன்னு தெரியல. भाई घर को मेरे लेते ये क्या कर रहे हो आप? இதான் டோஸ்ட் ப்ரெட்டு பட்டரும் காயாவும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும், சாப்பிடும். சரி நேர்களே, இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.